ஐயா, எங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப எங்களுக்கும் ரொம்ப ஆசைதாயா. ஆனால் வயிற்று காலியாக இருக்கும்போது இப்படி படிப்பாங்க? பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதே எங்களோட ஆசையும். ஆனால் எங்களால முடியவில்லையே ஐயா. ஐயா, நான் படிக்கணும், கண்டிப்பா படிக்கணுங்க ஐயா. நானும் படிக்கணும் ஐயா. படிச்சு நான் டாக்டர் ஆகணும் ஐயா. உங்கள் குழந்தைகளின் கனவு நிச்சயம் நிறைவேறும். இனிமேல் எந்த குழந்தையும் பசியால் கல்வியை இழக்கக்கூடாது. காட்சி 3, அரசின் முடிவு. கல்வி அதிகாரி அவர்களே, தமிழகத்தில் எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கு செல்ல வேண்டும். ஏழை மாணவர்களுக்கு இலவச கல்வி வழங்க வேண்டும். இலவச பாட புத்தகங்கள் வழங்க வேண்டும். இலவச சீருடை வழங்க வேண்டும். தேவைப்படுபவர்களுக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும். மிக முக்கியமாக ஒவ்வொரு பள்ளியிலும் மதிய உணவு திட்டம் தொடங்க வேண்டும். ஐயா, இது மிகப்பெரிய திட்டம் ஐயா. வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் ஐயா. இதனால் பள்ளி வராத குழந்தைகள் அனைவரும் பள்ளிக்கு வருவார்கள். மாணவர்களின் உடல் நலமும் மேம்படும். நான் உடனடியாக அனைத்து அதிகாரிகளுக்கும் உத்தரவு அனுப்புகிறேன். ஒவ்வொரு பள்ளியிலும் நல்ல உணவு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரு குழந்தையின் பசியை போக்குவது 1000 கோயில்கள் கட்டுவதற்கு சமம். காட்சி 4, பள்ளியில் மதிய உணவு. மாணவர்கள் வரிசையாக அமர்ந்துள்ளனர். வாங்க குழந்தைகளே, சூடான சத்தான உணவு தயாராக இருக்கிறது. ஒவ்வொருவரும் வரிசையாக வாங்குங்கள். இனிமே நம்ம எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட போறோம். ஆமாம், இனிமேல் பசியே இல்ல. தினமும் பள்ளிக்கு வரலாம், நல்லா படிக்கலாம். என் குழந்தைகள் வயிறாக சாப்பிடுவதையும் நல்லா படிப்பதையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. காமராஜர் ஐயா இந்த திட்டத்தை கடவுள் மாதிரி கொண்டு வந்தாரு. ஐயா, காமராஜருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. காட்சி 5, உணவை வீணாக்காதே. ஒரு மாணவன் அதிகமாக உணவு எடுத்து குப்பையில் போட முயற்சிக்கின்றான். நண்பா, ஏன் உணவை வீணாக்குகிறாய்? எனக்கு வேண்டாம். வேண்டாம் என்றால் ஏன் இவ்வளவு எடுத்தாய்? குழந்தைகளை, ஒரு தானியத்தை உருவாக்க விவசாயி பல மாதம் உழைக்கிறார். மழை, வெயில், கஷ்டம் எல்லாம் தாங்குகிறார். அரசு பணம் செலவழித்து இந்த உணவை வழங்குகிறது. சமையலர்கள் அன்புடன் சமைத்து கொடுக்கிறார்கள். அதை நாம் வீணாக்கலாமா? மன்னிக்கவும் ஐயா. இனிமேல் தேவையான அளவு மட்டுமே உணவு எடுத்துக் கொள்கிறேன் ஐயா.